ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஏ சர்ச் அல்காரிதம், ஏ ஸ்டார் சர்ச் அல்காரிதம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஏ ஸ்டார் சர்ச் அல்காரிதம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பாப்புலர் டெக்னிக் யூஸ்டு ஃபார் பாத் ஃபைண்டிங். பாத் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற பெஸ்ட் அண்ட் பாப்புலர் டெக்னிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏ சர்ச் அல்காரிதம். அது மட்டும் இல்லாமல் கிராஃப் ட்ராவல்ஸலுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கேம்ஸ் அண்ட் வெப் பேஸ்டு மேப்ஸ், இது எல்லாமே இந்த அல்காரிதத்தை பேஸ் பண்ணி தான் ஷார்ட்டஸ்ட்டு பார்த்த எஃபிஷியன்சியை ஃபைண்ட் பண்ணுறாங்க. இதை ஆல்சோ எப்படின்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தா ஹியூரிஸ்டிக் சர்ச்னு சொல்லுவாங்க. இட் ஒர்க் வித் ஹியூரிஸ்டிக் வேல்யூ வச்சு இதை வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதை வந்து என்ன சொல்கிறாங்க, ஹியூரிஸ்டிக் சர்ச்னு சொல்லுவாங்க. ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணோம், இப்போ வந்து ஒரு கிராஃப் கொடுத்துட்டாங்கன்னா அது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் நோட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதோட மெயின் ஃபங்க்ஷன், அதாவது இதோட ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா f of n ஈக்குவல் டு g of n ப்ளஸ் h of n. இங்கே என்னென்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நோடு, லாஸ்ட் நோடு தான் நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்லுவாங்க. g of n என்னென்னா காஸ்ட்டு பார்த்து, ஸ்டார்ட் நோட்லேருந்து நம்ம பர்டிகுலர் எந்த நோடில் இருக்குமோ அது வரைக்கும் எவ்வளோ காஸ்ட் பார்த்து என்னவோ அதுதான் g of n. அண்ட் h of n என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹியூரிஸ்டிக் ஃபங்க்ஷன் வேல்யூ தான் வந்து எஸ்டிமேட் வேல்யூ இருக்குல்ல, எஸ்டிமேட் காஸ்ட்டு, அதுதான் h of n சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதோட அல்காரிதம். ஸோ நம்ம சம் பார்த்தா உங்களுக்கு அல்காரிதம் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம சம்முக்கு போகலாம். ஒரு எக்ஸாம்பிள் சம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஸ்டார்டிங் நோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏ, இதுதான் வந்து ஸ்டார்ட் நோடு. ஓகேங்களா? இந்த ஸ்டார்ட் நோட்லேருந்து நம்ம இது கோல் நோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜே, இதுதான் நம்மளோட கோல் நோட். இந்த கோல் நோடை வந்து ரீச் பண்ணணும். ஸோ இங்கேருந்து நம்ம இங்கே ரீச் பண்ணுறதுக்கு எது ஷார்ட்டஸ்ட்டு பார்த்துன்னு கண்டுபிடிக்கணும். நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு பாருன்னு பார்த்தீங்கன்னா ஏலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். நம்ம ஸ்டார்ட் நோட் பார்த்தீங்கன்னா ஏ. ஸோ ஏவோட நெய்பர் நோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏவோட நெய்பர் நோட் பி அண்ட் எஃப். ஸோ ஏவோட நெய்பர் நோட் பார்த்தீங்கன்னா பியும் எஃப்பும் தான் ஏவோட நெய்பர் நோட். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க, எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு ஹெச் ஆஃப் என், அதாவது ஃபஸ்ட்டு வந்து ஜி ஆஃப் என் ப்ளஸ் ஹெச் ஆஃப் என் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலா தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு இதோட நெய்பர் நோட் பார்த்திங்கன்னா பி அண்ட் எஃப். ஓகேங்களா? இப்போது எஃப் ஆஃப் பி கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் பி கண்டுபிடிக்கணுன்னா ஜி ஆஃப் பி வேணும் ப்ளஸ் ஹெச் ஆஃப் பி வேணும். ஓகேங்களா? ஜி ஆஃப் பின்னா என்னென்னா ஏலேருந்து பிக்கு வர எவ்வளோ காஸ்ட் ஆகுது, ஏலேருந்து பிக்கு வர எவ்வளோ காஸ்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6 ஆகுது. ஓகேங்களா? இதுதான் ஜி ஆஃப் என் ப்ளஸ் ஹெச் ஆஃப் என்னோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா பியோட ஹெச் ஆஃப் என் கொடுத்துருப்பாங்க. ஒரு டேபிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க, இல்லை பக்கத்துலேயே கொடுத்துருப்பாங்க. இது பியோட ஹெச் ஆஃப் என்னோட வேல்யூ, அதாவது ஹெச் ஆஃப் பியோட வேல்யூ என்னென்னா 8, ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 14. அதே மாதிரி எஃப் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் எஃப், எஃப் ஆஃப் எஃப்னால் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்ன வேணும், ஜி ஆஃப் எஃப் வேணும். ஜி ஆஃப் எஃப் என்னென்னா ஏலேருந்து ஜிக்கு ஏலேருந்து எஃப்க்கு வர நம்மளுக்கு காஸ்ட்டு பார்த்து என்னென்னா 3யா. ஸோ அந்த 3 ப்ளஸ் இதோட ஹெச் ஆஃப் என்னோட வேல்யூ என்னென்னா 6 ஆட் பண்ணால் 9. இப்போது 14. இது எஃப் ஆஃப் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 14, எஃபோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 9. ரெண்டுத்தில் எது வந்து கம்மியான வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் எஃப் தான் கம்மி, 14ஓட 9 தான் கம்மி. ஸோ நம்ம ஷார்ட்டஸ்ட்டு தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ நம்ம இந்த ரூட் எடுத்துக்கிறோம், ஏ டு எஃப். ஸோ நம்ம வந்து இந்த பார்த்து எடுத்துக்கிறோம் ஏலேருந்து எஃப். ஸோ இப்போ எஃப் பார்த்தீங்கன்னா எஃபோட நெய்பர் நோடு என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப்க்கு வந்து 2 நெய்பர்ஸ் இருப்பாங்க, ஜி அண்ட் ஹெச். ஓகேங்களா? ஜி அண்ட் ஹெச். இங்கேயும் அதே ஃபங்க்ஷன் தான். எஃப் ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு ஜி ஆஃப் ஜி கண்டுபிடிக்கணும். அதாவது ஏலேருந்து ஜிக்கு எப்படி வரலாம், 3 + 5 8. ஓகேவா? இப்படி வருவாங்க. 3 + இதோட வேல்யூ என்ன, ஸோ இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஓகேங்களா? 3 + 1 4 ப்ளஸ் இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ இதோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 9. ஓகேங்களா? இப்போது ஹெச் ரீச் பண்ணணும்னா எப்படி ரீச் பண்ணுவாங்க, 3 + 7 10 ப்ளஸ் இந்த 3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் அதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 13. இப்போ 9 இருக்குது, 13 இருக்குது. ரெண்டுத்தில் கம்மி என்னென்னு பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஜி தான் கம்மி. ஸோ இந்த பார்த்து எடுத்துக்கிறோம், எஃப் ஜி இந்த பார்த்து எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஜியோட நெய்பர்ஸ்னு யார் பார்த்தீங்கன்னா ஐ மட்டும்தான். ஏன்னா ஆல்ரெடி வந்து எஃப் விசிட் பண்ணிட்டோம், ஐ மட்டும்தான். ஸோ ஐ எடுத்துக்கிறோம். எஃப் ஆஃப் ஐ கண்டுபிடிக்கணும். ஸோ ஐக்கு ஏலேருந்து ஐக்கு வர எப்படி வரலாம், 3 ப்ளஸ் இந்த 1 4 ப்ளஸ் இதோட வேல்யூ என்ன, இதோட வேல்யூ வந்து 3. இதோட வேல்யூ என்னென்னா 3, இதோட வேல்யூ 3. ஸோ 3 + 1 + 3 ப்ளஸ் இதோட ஹெச் ஆஃப் என்னோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 8. ஓகேங்களா?
இதுக்கு இன்னொரு நோட் கொடுத்துருந்தா எது லீஸ்ட்டுன்னு கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம வந்திருப்போம். இங்கே ஒன்றே ஒன்று இருக்கிறதுனால இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறோம். ஸோ ஐக்கு எத்தனை வந்து நெய்பர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இ இருக்காங்க, ஜே இருக்காங்க அண்ட் ஹெச் இருக்காங்க. மொத்தம் 3 பேர் இருக்காங்களா. இப்போது எஃப் ஆஃப் இ பார்க்க போகிறோம். எஃப் ஆஃப் இ இந்த இயை ரீச் பண்ணுறதுக்கு ஏலேருந்து எப்படி வரலாம், இந்த 3 + 1 + 3 + 5 இப்படி ரீச் பண்ணுவாங்கம்மா. ப்ளஸ் இதோட வேல்யூ என்ன 3. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் இதோட வேல்யூ 15. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு ஹெச் பார்க்கலாங்களா. எஃப் ஆஃப் ஹெச் பார்க்க போகிறோம். எஃப் ஆஃப் ஹெச்சோட வேல்யூ இங்கே இருக்கா. ஹெச் ரீச் பண்ணோன்னா எப்படி வரும், 3 + எஃப் ஆஃப் ஹெச்சை ரீச் பண்ணணும். எது வழியானா ஐ வழியாக போகணும். ஓகேங்களா. 3 + 1 + 3 + 2 ஓகேங்களா. ப்ளஸ் இந்த 3யோட வேல்யூ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 12 வருது. ஓகேவா. அதே மாதிரி எஃப் ஆஃப் ஜே. ஓகேங்களா. எஃப் ஆஃப் ஜே வரணும்னா 3 + 1 + 3 + இந்த 3 ப்ளஸ் இந்த 0 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 10 வருது. இந்த மூணுத்துலேயும் எது கம்மியான வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா இந்த 10 தான் கம்மி. 10 தான் வந்து அதாவது இது தானே கோல்டு நோட். ஸோ இங்கே ரீச் பண்ணிட்டோம். ஜிஇ டு ஐ வந்து ஐ டு ஜே வந்து ரீச் பண்ணிட்டோம். ஸோ நம்மளோட பாத் என்ன, ஷார்ட்டஸ்ட் பாத் ஏ டு எஃப் டு ஜி டு ஐ டு ஜே. இதுதான் பார்த்திங்கன்னா நம்மளோட ஷார்ட்டஸ்ட் பாத். இப்படி தான் அந்த சம்மை வந்து சால்வ் பண்ணணும்.